ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மீன் குழம்பு அப்படின்னாலே புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? புளியை நல்லா கரைச்சி வச்சு அதில் ஒரு தக்காளியும் கரைச்சி வச்சாச்சு. அதில் மிளகாத்தூள், கல் உப்பு எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டு அது ஒரு கலவையாக அந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நறுக்கி வச்சாச்சு. அடுத்தது சங்கரா மீனை நல்லா ஆஞ்சி கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து சமைக்கிறோம். ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் சங்கரா மீன் குழம்பு எப்படி சமைக்கலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். சங்கரா மீன் குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கிறதுக்கும் சரி, குழம்புக்குமே சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் சமையல் எண்ணெயை வந்து ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயுது. இந்த மீன் குழம்பு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு. இப்போ பாருங்க, கடுகு போட்டிருக்கோம். அது நல்லா பொரியுது பாருங்க. கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரியுது, சத்தம் கேட்குது பாருங்க. இப்படி பொரியுது பாருங்க. இப்போ எண்ணெயில் சமையல் எண்ணெய் ஊற்றணும்ல, அதில் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை போடுறோம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கணும். அதனால கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வதங்கும். பாருங்க, நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். நல்லா அந்த கோல்டன் கலர்ல மாறுற வரைக்கும் வதங்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புனாலே வெந்தயம் போடணும். இப்போ வந்து வெந்தயத்தையும் அதில் தூவி விட்டுக்கிறோம். தூவி விட்டுட்டு நல்லா வதக்குறோம். பாருங்க, அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. நல்லா பொன்னிறமாக வதங்குது. இது வந்து பொன்னிறமாக மாறணும், அதே நேரத்தில் தீயக்கூடாது. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணி, அதில் ஒரு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் போடுறோம். ஆல்ரெடி கல் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் போடுறது நல்லது, ஏன்னா அப்போ தான் இந்த கவுச்சி வரலாம் அடிக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டோம். மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப 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 சிம்பிள். பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து இந்த மீன் குழம்பு தயார் பண்ணுறோன்ட்டு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மாங்காய். மீன் குழம்புனாலே மாங்காய்லாம் போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். கொதிக்கிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா?
இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு நல்லா வரும்போதே இந்த மீனை வந்து குழம்புல ஆட் பண்ணணும். பாருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாருங்க, இப்போ நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கே தெரியுதுல்ல குழம்பு கொதிக்கிறது பாருங்க. எப்பவுமே மீன் குழம்பு மட்டும் இது மாதிரி குழம்பு வந்து ஒரு 3 வாட்டியாவது கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆஞ்சி வச்ச மீனை வந்து குழம்புல போடணும். இதுக்கு பேர் சங்கரா மீனுன்னு சொல்லுவோம். வறுக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சங்கரா மீன் வறுக்கிறதுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேனலில், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த சங்கரா மீன் குழம்பு பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கூடாது. அதனால நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மீன் குழம்பு எப்பவுமே திக்கா இருக்கணும், தண்ணியா இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். தமிழ்நாட்டுல இது மாதிரி தான் சங்கரா மீன் குழம்பு செய்வோம். பாருங்க, நல்லா கொதிக்குது குழம்பு. நீங்க இது மாதிரி சங்கரா மீன் சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து 1/2 கிலோ மீன். 1/2 கிலோக்கு 6 தான் இருந்துச்சு, 6 பீஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து குழம்புல போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போடலாம். மீன் குழம்பு எப்பவுமே நல்லா கொதிக்க விட்டு தான் போடணும், இல்லைன்னா வந்து இந்த மீன்லாம் கரைஞ்சி தூள் தூளாக போயிடும். அதனால நல்லா கொதிச்சு வருதான், நல்லா கொதிச்சுடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா மீனை வந்து போடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, அப்படியே அழகாக ஒன்று எடுத்து சங்கரா மீனை ஒன்று நம்ம வந்து குழம்புல வந்து போடுறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த முழுசாக இருக்கிறத வந்து நம்ம அப்படியே குழம்புல போடணும். சில பேர் இதை 2 துண்டாக போடலாமன்னா 2 துண்டு போட்டுக்கலாம். நீங்கள் அருவமனைட்டாக 2 கட் பண்ணிட்டு கூட 2 பீஸாக நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் வந்து முழுசாகவே போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுலபமாக இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகேங்களா? இது வந்து சலசலன்னு ஒரு நல்ல கொதிக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கொதிக்குது. மீனை போட்டுட்டு கிளறக்கூடாது ரொம்ப, ஏன்னா மீன் வந்து புட்டுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சும்மா லைட்டாக மட்டும் பண்ணணும். ரொம்ப கிளறணுன்னா என்ன ஆகும்னா அப்புறம் முள்ளு தான் இருக்கும், மீன் காணாமல் போயிடும். ஏன்னா அது ஃபுல்லாக கலந்துரும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள் எப்படி கொதிக்குது. சுவையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருந்தால் கூட இப்போ மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சூப்பராக மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நல்லா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக சுவையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சு.